நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இந்த மாதத்துடைய கடைசிக்கு வந்திருக்கோம். ராஜ்யத்தை குறித்து இன்றைக்கு நாம பார்க்கவிருக்கிற நிறைவான வேத பகுதி லூக்கா 12வது அதிகாரம் வசனம் 32. லியூக் சாப்டர் 12 verse 32. பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். இந்த வசனம் சபைகள்ல வாக்குத்தத்தமா கொடுக்கப்படும் போது நிறைய பேர் இதை எப்படி அர்த்தம் கொள்றாங்கன்னா, தேவன் அவங்களுக்கு இந்த உலகத்துல இருக்கிற காரியங்கள் எல்லாத்தையும் அருளி செய்வார், அதனால்தான் ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுக்க பிரியமா இருக்கிறாருன்னு சொல்றாருன்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்தபடியான வசனங்கள் நமக்கு கொடுக்கப்படும் போது இதனுடைய பின்னணியிலிருந்து பார்க்கணும். அப்படி அதை முதலாவது பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தை குறித்த பிரசங்கங்களை எல்லா இடத்துலயும் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாரு. அந்தபடியா ஒரு ஜனக்கூட்டத்தின் மத்தியில் அவர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது அதுல ஒருத்தர் என் ஆஸ்திய பாகம் பிரிச்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. அந்தபடியா அந்த மனுஷன் கேட்டதுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, என்ன உங்களுக்கு நியாயாதிபதியா பங்கிடுகிறவனா யார் வச்சதுன்னு கேட்டுட்டு பொருளாசைய குறித்த ஒரு ஓமைய சொல்றாரு. அந்த ஓமையில ஐஸ்வர்யவான் ஒருத்தனுடைய நிலம் நல்லா விளைஞ்சுது, அவன் தானியம் இடம் கொள்ளாம போகுது. அப்போ அவன் தானியத்தை கட்டி வைக்க அவன் தன்னுடைய ஆளை இடிச்சு பெருசா கட்டி அநேக தானியத்தை சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறான். அந்தபடியாக நினைச்சிட்டு தன்னுடைய ஆத்மாவின் இடத்துல சொல்றான், உனக்காக அநேக வருஷங்களுக்கு நிறைய பொருளை சேர்த்து வைக்கிறேன், அதனால ஆத்துமாவே நீ இலைப்பாரி புசித்து குடித்து சந்தோஷமா இருன்னு. ஆனா தேவனும் அவனை நோக்கி, மதிக்கேடனே, உன் ஆத்துமா இன்னைக்கு ராத்திரியிலே உன் இடத்துல இருந்து எடுத்து கொள்ளப்படும்னு சொல்றாரு. இப்படியாக திரளான ஐஸ்வர்யத்தையும் பொருளையும் நம்பி ஆத்துமாவை கவனிக்காம விட்டுறாங்க. அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா 12வது அதிகாரம் 21வது வசனத்துல தெளிவா சொல்றாரு, தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். அப்போ நாம இந்த உலக காரியங்கள் ஐஸ்வர்யவானாக இருக்கக்கூடாது, தேவனிடத்துல ஐஸ்வர்யவானாக இருக்கணும். தேவனிடத்துல ஐஸ்வர்யவானா இருக்கிறது எதை காண்பிக்குது? ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தோட ஆத்துமாவை காத்து கொள்கிறத காண்பிக்கிறதா இருக்கு. அதை சொல்லிட்டு தான் தன்னுடைய சீஷரை நோக்கி, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம்னு சொல்லி எல்லாம் கவலைப்படாதீங்க. உங்க சரீரத்திற்கான கவலையை விட உங்க ஆத்துமாவை குறித்த கவலையே உங்களுக்கு தேவைங்கிறத தேவன் தெளிவுபடுத்துறாரு. முக்கியமா லூக்கா 12வது அதிகாரம் 30வது வசனத்துல, இவைகள் எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள், இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். அப்படி இந்த உலகத்தாரே பொன்னையும் பொருளையும் ஆஸ்தியையும் சேர்த்து கொண்டு அதை பற்றின நம்பிக்கையோட இருக்கிறாங்க. ஆனா நமக்கும் புசிக்கவும் குடிக்கவும் உடுக்கவும் தேவன் தேவைகளை சந்திக்கிறவரா இருக்கிறாரு. நம்முடைய தேவை இன்னதென்று அறிந்தவரா இருக்கிறாரு. அப்போ நாம என்ன செய்யணும்? அதையே லூக்கா 12வது அதிகாரம் 31வது வசனத்துல சொல்லியிருக்கிறாரு, தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இதை நாம மத்தேயு 6வது அதிகாரம் 33வது வசனத்திலையும் வாசிக்கிறோம் இல்லையா? அந்தபடியா இந்த உலகத்துல நமக்கு தேவையான அடிப்படை காரியங்களை தேவன் சந்திப்பாரு. நாம தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவதாக தேடுகிறவர்களாக இருக்கணும். ஆனா நாம அப்படி இருக்காம இந்த உலகத்தார் மாதிரி நம்முடைய அடிப்படை தேவையை தாண்டி நமக்கு அதிகமான பொருட்களை சேர்க்கிறவர்களாக இருந்தோம்னா நாம ராஜ்யத்தின் மீது கவனமா இருக்க மாட்டோம். அதனாலேயே ராஜ்யத்தை தேடுபவர்களாக நாம இருக்கணுங்கிறத தேவன் தெளிவுபட சொல்லியிருக்கிறாரு. அத சொல்லிய பிற்பாடே 32வது வசனத்துல, பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமா இருக்கிறார்னு சொல்லியிருக்கிறாரு. அந்தபடியாக தேவன் நம்முடைய ஆத்துமாவை நித்தியத்துல சேர்த்து காத்து கொள்ளப்பட வேண்டிய பரலோக ராஜ்யத்தை நமக்கு தரவே இந்த பூமிக்கு மனுஷகுமாரனாக வந்திருக்கிறாரு. அப்படியாகவே பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்குதுன்னு சொல்லிட்டு யோவான் சாணம் துவங்கி பிரசங்கிக்கப்பட்டு வந்தது. அப்படியாக ராஜ்யத்தை நமக்கு கொடுக்க பிதாவானவர் பிரியமாக இருக்கிறாரு. அதை பெற்றுக்கொள்ள நாம தயாரா இருக்கிறோமா? அநேகர் இந்த வசனத்தை பூமிக்குரிய ராஜ்யத்திற்கு ஏதுவாகவே பார்க்கிறாங்க இல்லையா? அப்படியே அந்த நாட்கள்ல இஸ்ரவேலர்களும் பார்த்திருக்கிறாங்க. அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு சீஷர்களை நோக்கி ஆவினால ஞானஸ்நானம் பெறும் வரைக்கும் எருசலேம்ல காத்திருக்க சொல்லும் போது சீஷர்கள் அவரிடத்துல ஒரு விஷயத்த கேட்கிறாங்க இல்லையா? அத அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 6வது வசனத்துல பார்க்கும்போது, அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். கிறிஸ்து மனுஷனா பூமிக்கு வந்தது தங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுக்குவேங்கிறத உணராம அவங்க இந்த பூமிக்குரிய ராஜ்யத்தை பற்றியே கேக்குறாங்க.
இப்படியான சிந்தையோடே நாம இந்த வசனத்தை பார்க்க கூடாது. பிதாவானவர் நமக்கு கொடுக்க பிரியமா இருக்கிற ராஜ்யமானது அவருடையது. அவரை பற்றி கொண்டு நம்முடைய ஆத்துமாவை காத்துக்கொண்டு நித்தியத்துல அவரோடு சேர்த்து கொள்ளப்படுவது. அப்படியாக நம்முடைய ஆத்துமாவை காக்கவல்ல ராஜ்யமானது சமீபமா இருக்குதுங்கிறத நாம உணர்ந்து கொண்டு அந்த ராஜ்யத்துல சேர்த்து கொள்ளப்படவே ஒவ்வொரு நாளும் வாஞ்சியா இருக்கணும். அதை விட்டுட்டு இந்த பூமிக்குரிய ராஜ்யத்தையும் இந்த பூமிக்குரிய பொன்னையும் பொருளையும் ஆஸ்தியும் பெற்றுக்கொள்ள வாஞ்சியா இருக்க கூடாது. தேவன் நமக்கு எவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சிருக்காரு. தன்னுடைய குமாரியை நமக்கு அனுப்பியிருக்காரு இல்லையா? அப்படி செய்தவர் அவரோடு கூட மற்றவைகளையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படின்னு சொல்லி ரோமர் 8:32 பவுலடியார் கேட்கிறபடி நம்முடைய பிரதான தேவை என்னதென்று தேவன் அறிந்ததுனால்தான் அவருடைய குமாரனை நமக்கு தந்திருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது மற்ற தேவைகளை அவர்தாமே பார்த்து கொள்வாரு. அப்போ நாம கவனம் செலுத்த வேண்டியதெல்லாம் அவருடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக. அந்தபடியாக இருக்கும் போதே நம்முடைய ஆத்துமா ரட்சிக்கப்படும். இந்த உணர்வு நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வேணுங்கிறதுக்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை அறிந்து கொண்டு பிதா நமக்கு கொடுக்க பிரியமா இருக்கிற ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, பிதாவானவர் எங்களுக்கு அருளி செய்ய பிரியமா இருக்கிற பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள நாங்கள் வாஞ்சையோடு செயல்படணுங்கிறத இந்த பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. இதை அறிவிக்கவே தேவன் மனுக்குமாரனா இந்த பூமிக்கு வந்து பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குதுங்கிறத எல்லாருக்கும் பிரசங்கித்திருக்கீங்க தகப்பனே. இதை நாங்க உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து சமீபமா இருக்கிற ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு உம்மோடு நித்தியத்துல சேர்த்து கொள்ளப்பட ஒவ்வொரு நாளும் வாஞ்சிக்கணும் தகப்பனே. ஆம் ராஜா, அந்தபடியாக நீர் எங்களுக்கு கொடுக்க பிரியமா இருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரத்துக்கொள்ள ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தியறலுங்க தகப்பனே. அப்படியாய் நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.